மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதியாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகிறது. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில செவ்வாய் புதன் சனி, அடுத்து சூரியன் சுக்கிரன். இதுதான் இந்த 14ஆம் தேதி மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். இதுதான் இந்த 14ஆம் தேதி அந்த பராபவ வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருடத்துல வருட கிரகங்களான அந்த குரு பகவான், ராகு கேது, சனியினுடைய பெயர்ச்சி எந்த தன்மையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார். அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து ஐப்பசி மாதம், அதாவது ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிசாரம் பெற்று மீண்டும் அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த அதிசார நிவர்த்தி எப்ப அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தை மாதம் 10ஆம் தேதி 25ஆம் தேதி ஜனவரி மாதம் குரு அதிசார நிவர்த்தி அடைந்து மீண்டும் கடகராசிக்கு உச்சம் பெற போறார். இதுதான் இந்த வருட கிரகங்களான அந்த குரு பகவானினுடைய அமைப்பு. இந்த பராபவ வருடத்துல மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கும், கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், மீண்டும் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகி போறார். அடுத்து இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவானும் ராகு பகவான் கும்ப ராசியில இருக்கிறார். இந்த நிழல் கிரகங்களான இந்த சர்ப்ப கிரகங்களின் பயிற்சிகளாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும், அடுத்து கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இதுதான் இப்போதைக்கு அந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். அடுத்து சனி பகவான் அந்த மீன ராசியிலேயே இருக்கிறார். அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் அந்த ஜூலை மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அங்க வக்ரம் அடைகிறார் அந்த சனி பகவான். அப்போ அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு வக்ரத்தோடைய செயல்படுறாரு. மீண்டும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த சனி பகவானினுடைய தன்மைகள். இப்போ இந்த பராபவ வருடத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த பராபவ வருடத்துல உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை இழப்புகள் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அப்படியே வேலை இழப்புகள் இருந்தாலும் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, அடுத்து குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து நிவர்த்தியாகி உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திற்கு செல்றதுனால பராபவ வருடம் ஆரம்பித்த ஒரு 3-4 மாதங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி சூழ்நிலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்னொன்னாக உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் இந்த சினிமா துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் நிறைய வாய்ப்புகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சின்னதா சில விஷயங்களை நீங்க எப்பவோ செஞ்சிருப்பீங்க, அந்த விஷயங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது, அதாவது ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி செய்த ஒரு விஷயங்களோ, ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி செய்த ஒரு விஷயங்களோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. அதன் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. வெளியூர் வெளிநாடு அப்படின்னு சொல்ல போனா வேலை ரீதியாகவும் போலாம், உங்களுடைய பிசினஸ் ரீதியாக, அதாவது
அதாவது உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு ஆன்சைட் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்திருக்கலாம். இல்ல நீங்க ஒரு சொந்த தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த சொந்த தொழில் ரீதியாக சில விஷயங்களுக்காக நீங்க வெளிநாடு பயணம் செய்யறதுக்குண்டான ஒரு அமைப்புகளும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு தற்காலிகமான ஒரு பயணம் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள் இந்த பராவ வருடத்துல உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு நிரந்தர தன்மை வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அந்த நிரந்தர தன்மையில ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் மூன்றாவது நபர்களினுடைய தலையீடுனால அந்த இடத்துல ஒரு பொறுப்பை வகிப்பவர்களாக இருக்கிறீங்க, ஒரு உயர் அதிகாரிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கடைசி நேரம் அதுல இருந்து நீங்க கொஞ்சம் மீண்டு வருவதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு. முன்னாடி மாதிரி ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தொடர்ந்து இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அதுல இருந்து மீள முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரியான சில நெருக்கடிகள் இந்த பராபவ வருடத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்காது. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது முழுமையாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமண வரன்கள் விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மேஷ ராசிக்கு 6ஆம் இடமான அந்த மேஷ ராசிக்கும் அடுத்து 7ஆம் இடமான அந்த ரிஷப ராசிக்கும் பயணிக்கிறதுனால சில இடத்துல அந்த திருமண விஷயங்கள்ல சில சண்டைகள் வந்தாலும் அடுத்து சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த சண்டைகள் அப்படின்னு பார்க்கும்போது காதல் திருமணங்கள்ல நிறைய ஒரு வெறுப்புகள் இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதம் கேட்கும் போது அங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்துதான் அது முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். அந்த காதல் திருமணத்துல உங்களுடைய தகப்பனாரினுடைய ஆதரவு அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க ஆனா அதை கொஞ்சம் கூட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. நமக்கு அப்பாதான் எல்லாத்துக்குமே எதிர்ப்பா இருப்பாரு, அம்மா நமக்கு சாதகமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக உங்களுடைய அப்பா உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் அம்மாவினுடைய சம்மதத்தை பெறுவதற்கு ரொம்ப போராடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில நெருக்கடிகள் வருவதற்குண்டான ஒரு நேரம். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புல சின்ன தடைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த தடைகளுக்கு அதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பை ரீதியான சில பிரச்சனைகளும் ஆண்களுக்கு அந்த விந்தணுக்கள்ல சில குறைபாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த இடத்துல நீங்க ஒரு மருத்துவ ஆலோசனை, ஒரு சின்னதா ஒரு ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு உண்டான ஒரு பலவீனத்தை குறைக்கிறதுக்கு உண்டான சில மருத்துவ ஆலோசனை பெறும்போது அங்க குழந்தை பாக்கியம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. இந்த இடத்துல செயற்கை கருத்தரிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. இந்த தமிழ் வருட பராபவ வருடத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு செயற்கை கருத்தரிப்பு அப்படின்ற ஒரு முறை இருக்காது. அதனால உங்களுடைய உடல் ரீதியான பலவீனங்களை நீங்க சரி செய்தாலே போரும். முழுமையான ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு ஒரு சுயமாக சொத்துக்கள் வாங்க போறீங்க. ஏன்னா நிறைய சொத்துக்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் கடந்த காலத்துல எல்லாம். ஆனா அதுல பெரிய அளவுக்கு பற்றுதல்கள் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கு. நம்ம போய் ஏன் தேவையில்லாம சொத்துக்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதன் மூலமாக நம்ம பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டு இந்த மாதிரியாக எல்லாம் ஒரு நெகட்டிவா திங்க் பண்ணதுனால அந்த வாய்ப்புகள் வந்தா கூட அதை பெரிய அளவுக்கு நீங்க கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ இந்த வருடம் நீங்களே அதற்குண்டான சில முயற்சிகளை செய்து நம்ம எப்படியாவது நமக்குன்னு ஒரு அந்தஸ்துக்காகவாவது ஒரு சொத்துக்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற மாதிரியான சில சொத்துக்களை வாங்கறதுக்கு உண்டான முழுமையான ஒரு பாக்கியம் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.